அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 115, 116 அகழ்வரிகள். சாதியம் மதமும் சமயமும் காணா ஆதி அநாதியாம் அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பிரிவென்பதே இல்லாது கருணையும் சிவமுமாய் அறிவோடு கலந்து விளங்குவதாக முன்வரியில் கூறப்பட்டது. அப்படியானால் அனைவரும் அவரை ஏன் அறிந்து கொள்ள இயலவில்லை என்பதற்கு இந்த வரி விடையளிக்கின்றது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, உனக்கு முன் தோன்றியது எதுவும் இல்லை, உனக்கு பின் இருக்கப் போவதும் எதுவும் இல்லை. ஆதியும் அநாதியுமாய் விளங்குவது நீர் ஒருவரே. அப்படியிருந்தும் இடையில் மனிதர்களால் கற்பிக்கப்பட்ட ஜாதி மதம் சமயம் ஆகிய பற்றுகளை கொண்டோர் காண முடியாத ஒன்றாய் விளங்குகின்றேன். ஜாதிவெறி மதவெறி சமயவெறி முதலியவற்றை விடாது பற்றி கொண்டிருப்போர் கல்வி நூல்களை எவ்வளவுதான் கசடர கற்று உணர்ந்திருந்தாலும் பரம்பொருளாகிய உன்னை காணவே முடியாது. அவர்கள் புறத்திலேயே மனதை செலுத்தி தங்கள் தங்கள் சமய மத தெய்வங்களின் மீது அசையா நம்பிக்கை கொண்டு அந்தந்த வடிவங்களிலும் பெயர்களிலும் வண்ணங்களிலும் உண்மையிலே இருப்பதாக நம்பி வழிபடுவதால் அக அனுபவமாகிய திருச்சிற்றம்பலம் அவர்கள் அறிய முடியாத பொருளாகி விடுகின்றது. சாதி பற்றும் மதப்பற்றும் சமயப்பற்றும் கொண்டோர் காண முடியா வகை ஆதியும் அநாதியுமான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்கி கொண்டிருக்கின்றார். சாதியம் சமயமும் தவிர்த்தோர்க்கு மட்டுமே இறைவன் உறவாய் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம். ஆதியும் அந்தமும் இன்றி ஒன்றாகி அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் நிறைந்தே ஓதியம் உணர்ந்தும் இங்கு அறிவரும் பொருளே. உளங்கோல் சிற்சபை நடு விளங்கும் மெய்ப்பதியே. ஜோதியும் ஜோதியின் முதலும் தானாகி சூழ்ந்து இணை வளர்க்கின்ற சுதந்திர அமுதே. ஜாதியும் சமயமும் தவிர்த்தவர் உறவே தனி நடராஜ என் சத்குரு மணியே. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.